ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எள்ளு பொடி. இட்லி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எள்ளு பொடி. இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து உளுந்து, கருவேப்பில், வரமிளகாய், பெருங்காயம், எள்ளு. இப்போ வந்து ஒரு உலக்கு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு 10 வரமிளகாய் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பில், அது தேவைப்படுறவங்க போடலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஆனால் அது எப்பயுமே ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பெருங்காயம் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து பால் பெருங்காயத்தையும் உடைச்சி போட்டு நல்லா வறுத்துட்டு, வறுக்கிறப்பவே கூடவே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை வறுத்துட்டு ஆட் பண்ணுறப்ப வந்து இப்போ நமக்கு லைஃப் கொஞ்சம் கூட கிடைக்கும். பொடி வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு உலக்கு உளுந்து எடுத்தோம் இல்லையா, 1.5 உலக்கு எள்ளு எடுக்கிறோம். எள்ளை வந்து அதையும் நல்லா வறுக்கிறப்பவே நமக்கு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு மனம் வரும். அப்புறம் அது வந்து வெடிக்கும். அந்த வெடிக்கிற சத்தம் கேட்டோடனே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும் வறுக்கிறத. அதையும் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். எள்ளு பொடி ரெடி.